வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்கான காரணத்தை தெள்ளத் தெளிவுடன் விளக்கியுள்ளார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பத்திரிகையாளர் கரண் தாப்பருக்கு பிடிஆர் அளித்த பேட்டி தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. இருமொழி கொள்கை தொடர்பான தனது பேட்டியை பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நன்றி. மக்களின் உரிமைகளை காக்கும் தங்களை பின்பற்றி நடப்போம் என்றும் எக்ஸ் பதிவில் நெகிழ்ச்சி. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறினோமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தேர்தல் அறிக்கையை படித்தாலே தெரியும் என்றும் பேட்டி. அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? திமுக தான் ஒரே எதிரி, அவர்களை வீழ்த்துவதே இலக்கு என இபிஎஸ் திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு வாக்குகளை சிந்தாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் பதில். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணியா? இன்று பதிலளிக்காத அண்ணாமலை நாளை மாலை 4 மணிக்கு சென்னையில் விரிவாக கூறுவதாக கோவையில் பேட்டி. சென்னையில நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறேன். நான் எல்லா டீடைலா பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நிக்கிறேங்க ஐயா. அவசரத்துல பேசுற சப்ஜெக்ட் இல்ல. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அமித்ஷா வருகைக்கு பிறகு இன்னும் பல மாற்றங்கள் வரும் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. அமித்ஷா ஜி இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? மாநிலங்களவை சீட் பற்றிய கேள்விக்கு பதில் தராமல் சென்ற பிரேமலதா. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்குவதாக எப்போது கூறினோம் என இபிஎஸ் கூறிய நிலையில் மௌனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. மீண்டும் சவரன் 64,000 கடந்தது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக நாளை அனைத்து கட்சி கூட்டம். அரங்கை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக தரப்பில் ஜெயக்குமார், இன்பதுரை பங்கேற்பு. மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசனும், தவேக சார்பில் பொருளாளர் வெங்கட்ராமனும் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல். குஜராத்தின் ஜாம் நகரில் வனவிலங்கு மறுவாழ்வு மையமான வந்தாராவை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. பறவை உள்ளிட்டவற்றுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுகிறார். உயர்நீதிமன்ற கிளையில் வாதாடிய சிபிஐ குற்றச்சாட்டு. எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது? மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் அண்ணாமலைக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கேள்வி. லண்டனில் 8ஆம் தேதி சிம்போனி இசையை அரங்கேற்ற உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் வாழ்த்து.
வெண்பா குறித்து திருமாவளவனிடம் விவரித்த இளையராஜா. பெயர் சொல்றது இலக்கணமே அதானே. ஒரு பாடலை, ஒரு வெண்பாவை 2 முறை சொன்னவுடன் மார்க்கண்ணத்துக்கு பாடம் ஆகலைன்னா அது வெண்பாவே இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு சீமான் சான்றிதழ் தர வேண்டியதில்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம். களத்துக்கே வராதவர் என்றும் விமர்சனம். சீமானுக்கு எதிரான பாலியல் புகார் வழக்கில் தான் ஏமாற்றப்பட்டதாக நடிகை வீடியோ வெளியீடு. அசிங்கத்திற்குள் இறங்கி தன்னால் போராட முடியாது என்றும் வேதனை. அடுத்தது அவளை எவ்வளவு முடியுமோ அசிங்கப்படுத்து, அவளை எவ்வளவு முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. காற்றில் கற்பூரம் கரைவது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கரைந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பதிலடி. உங்களுடைய கட்சி அமமுக தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை காற்றிலே கரைகிற கற்பூரம் போல் கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. மகாராஷ்டிர அமைச்சர் தனஞ்சய் முண்டே ராஜினாமா. கொலை வழக்கில் உதவியாளர் கைதானதை அடுத்து முடிவு. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் இந்தியாவுக்கு எதிராக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா நிதான ஆட்டம். 22 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன்களை எடுத்து விளையாடி வருகிறது. சீமானிடம் சம்மனை தராமல் திரும்பியிருக்கிறார் ஆய்வாளர் விஜயன். சீமானிடம் சம்மன் வழங்காமல் சென்னையிலிருந்து ஈரோடு திரும்பியிருக்கிறார் ஆய்வாளர் விஜயன். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு இணைகிறார். பாபு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அசோகபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பெரியாரின் வெங்காயத்தை வீசினால் எனது தலைவர் கொடுத்த வெடிகுண்டை வீசுவேன் என்றும் அந்த இடத்தில் வந்து எந்த புல்லும் பூண்டும் முளைக்காது எனவும் தெரிவித்து பேசினார். இது தொடர்பாக கருங்கல்பாளையம் காவல்துறையினர் சீமான் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் முதல் முறையாக கடந்த 17ஆம் தேதி சீமான் வீட்டுக்கு நேரில் சென்ற கருங்கல்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜயன் வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதி நேரில் சீமான் ஆஜராக வேண்டும் என கோரி சம்மன் அனுப்பி கொடுத்திருந்தார். இதனை சீமானிடமே நேரடியாக வழங்கியிருந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி சீமான் ஆஜராகாமல் தன் வழக்கறிஞர்களை அனுப்பி வைத்திருந்தார். வழக்கறிஞர்கள் காவல்துறை காவல் நிலையத்தில் வந்து சீமான் மீதான அனைத்து வழக்குகளும் ஒரே இடத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என டிஜிபியிடம் மனு அளித்ததால் இந்த வழக்கில் இருந்து சீமான் ஆஜராக வந்து விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்காத ஈரோடு கருங்கல்பாளையம் காவல்துறையினர் 2வது முறையாக சம்மன் வழங்குவதற்காக கடந்த வெள்ளியன்று சென்னை சென்றிருந்தனர். இது மேலும் நீலாங்கரை காவல்துறையுடன் சம்மன் வழங்குவதற்காக கடந்த 4 நாட்களாக ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயன் காத்திருந்த நிலையில் உயர் அதிகாரிகளும் எந்த விதமான அனுமதி கிடைக்காத காரணத்தால் இன்று காலை ஈரோடு திரும்பினார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாபு. மேலும் ஒரு முக்கிய செய்தி. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள வந்தாரா வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி கடந்த நேற்று மற்றும் இன்றைய நிகழ்வுகள் குறித்த ஒரு வீடியோவையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிக முக்கியமாக வனவிலங்குகள் நலனையும் சுற்றுச்சூழலுடைய நிலைத்தன்மையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த வந்தாரா அமைக்கப்பட்டுள்ளது. அதை திறந்து வைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக முக்கியமாக அனந்த் அம்பானி மற்றும் அவருடைய குழுவினருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் வனவிலங்குகள் அந்த காப்பகத்தை திறந்து வைத்த பின்னர் அங்கு அவர் மேற்கொண்ட பயணங்களை குறித்த ஒரு வீடியோவையும் அந்த எக்ஸ் தளத்தினுடைய பதிவில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.